என் செல்ல குழந்தையே, நீ அழுதது எல்லாமும் போதும். இந்த வராகி உன் முன்னால் காண்பித்திருக்கின்ற இந்த தேதி உன் கண்ணில் பட்டது என்றால் நிச்சயமாக என்னவென்று ஒரு முறை கேட்பாயா? என் குழந்தையே, நீ நினைக்கலாம், எது நடந்தாலுமே நமக்கான ஒன்றை இந்த வாழ்க்கை நமக்கு நடத்துகிறது. நாம் அழுகிறோம், புரள்கிறோம், என்னவெல்லாமோ நடத்துகிறோம். எது நடந்தாலும் சரி, இந்த வாழ்க்கை நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எது நடந்தாலும் இதுதான் வாழ்க்கையில் நிச்சயம் என்பதனை நாம் எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். சில விஷயங்கள் உன்னை உணரவிடாமல் செய்யலாம். சில விஷயங்கள் உனக்கு பல புரிதல்களை கொடுக்காமல் போகலாம். எல்லாவற்றையும் தெரிந்து புரிந்து உனக்கு என்ன நடக்க வேண்டும், ஏது நடக்க வேண்டும் என்று காத்திருக்கிறதோ அவை அத்தனையையும் உனக்கு சரியாக கொடுக்கும்படி இந்த வராகி உன்னோடு துணை இருப்பேன். நாளைய விடியலில் நீ நினைக்கலாம், அம்மா நீ என்ன சொல்ல வருகிறாய்? நாளைய விடியல் சிவராத்திரியினுடைய விடியல். நாளைய பொழுது சிவனை நான் மனதார நினைக்கக்கூடிய நேரம். நீ எனக்கு ஒரு பெண் உதவி செய்வாள் என்று சொல்கிறாயே, இது எந்த வகையில் சாத்தியமாகும் என்று நீ கேட்கலாம். சாத்தியமான ஒன்றை சத்தியமாக உனக்கு சொல்ல வருபவள் உன் தாயானவள் தான் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது உன்னை சுற்றி என்ன நடக்க காத்து கொண்டிருக்கின்றதோ அவை எல்லாவற்றையும் உனக்கு நான் சரியாக சொல்லி விடுகிறேன் என்பதுதான் உண்மை. உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நான் உறுதிப்படுத்த வருகிறேன் என்பதுதான் உண்மை. உனக்கு நடப்பதை எல்லாவற்றையும் நான் எப்பொழுதும் உன் முன்னால் நின்று உனக்கு எடுத்துச் சொல்ல வருகிறேன் என்பதுதான் உண்மை. இனி என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் தாண்டி என் குழந்தை ஒவ்வொன்றையும் நீ தெளிவுபட புரிந்து கொள்ளும் இந்த நேரம். இனி எதற்காகவும் என் குழந்தை நீ கலங்கி விடாதே. நான் இருக்கும் காலம் முழுக்க முழுக்க உனக்கு வெற்றியை நான் உறுதிப்படுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் இந்த தாயானவள் உன்னை விட்டு விடுவதில்லை என்பதுதான் உண்மை. எந்த சூழ்நிலையிலும் இந்த வராகி உனக்கு துன்பங்களை நடக்க அனுமதிப்பது கிடையாது என்பதுதான் உண்மை. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இனி எப்பொழுதும் உன்னை நல்வழிப்படுத்தும் ஆச்சரியங்களின் உச்சத்தை உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த நேரம் உனக்கு என்னவெல்லாம் தருகிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். இனி உன்னோடு துணை இருக்கும் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய். உனக்கென இந்த வராகி நான் சொல்லித்தரும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா? என் குழந்தையே, சட்டென்று எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்கி விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன நடக்கிறதோ அதை எல்லாமும் நீ கவனமாக புரிந்து கொள். உன்னை தேடி வரும் இந்த நேரங்களை எல்லாமும் நீ சரியாக புரிந்து நடந்து கொள். இனி உனக்காக நான் என்ன கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்பதனை உணர்ந்து ஒரு பெண்ணிடமிருந்து ஒரு உதவி கிடைக்கப் போகிறது என்றால் அது நிச்சயமான உண்மை என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அதிர்ஷ்டத்தின் உச்சம் என்பதனை என் பிள்ளை நீ கட்டாயமாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் என் பிள்ளை நீ சரியாக கவனத்தில் கொண்டு நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்கு எப்பொழுதும் நன்மைகளை எடுத்துச் சொல்லும் காலமாக மாறட்டும். உன்னுடைய கண்ணீர் துளிகள் எல்லாமும் இங்கு காணாமல் போகட்டும். உனக்கு நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உன்னை மேன்மைப்படுத்தட்டும். என் பிள்ளை பட்ட பாடுகளுக்கெல்லாம் நல்ல பதிலை இந்த வாழ்க்கை கொடுக்கட்டும் என்பதில் நான் உறுதியோடு இருக்கின்றேன். இனி எதையுமே யோசித்து என் பிள்ளை எப்பொழுதுமே நீ கலங்கி நிற்க வேண்டாம். உனக்காகத்தான் நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். உன்னை தொடரும் இந்த வராகி என்னுடைய அன்பு எப்பொழுதும் குறைவில்லாமல் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் காலங்களில் உனக்கு என்ன வேண்டும் என்றும் ஏது வேண்டும் என்றும் முடிவு செய்து என் பிள்ளை நீ சரியாக ஒவ்வொன்றையும் யோசிக்கும் பட்சத்தில் உனக்கு நடக்கும் நன்மைகளை எல்லாமும்
நான் தெளிவுபடுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே நாம் கவனமாக உணரும் இந்த காலம் முழுக்க முழுக்க நமக்கு நன்மைகளையே உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அதிசயங்களை காண்பித்து கொடுக்கும் நேரம். என் பிள்ளையினுடைய மகிழ்ச்சியையும் நான் முழுமையாக காண விரும்புகின்றேன். இந்த வராகி உன்னை தேடி வரும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நான் உனக்கென எப்பொழுதும் நிச்சயமாக சொல்லிவிட நினைக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல காலம் உனக்கு என்றும் என்றென்றும் உறுதியாக இருக்கிறது. இப்பொழுது உன் மனநிலையில் சில வேதனைகளும் சோதனைகளும் இருக்கலாம். இப்பொழுது இந்த மனநிலையில் உனக்கு பல காயங்கள் வரலாம். ஆனால் இதையெல்லாமும் கடந்து நீ வாழக்கூடிய ஒரு நிலைமை நிச்சயமாக உனக்கு இருக்கிறது என்பதனைத்தான் நான் மீண்டும் மீண்டும் உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இதையெல்லாமும் கடந்து என் பிள்ளை நீ வாழ வேண்டும் அல்லவா? உன்னை தேடி வரும் நேரங்களை நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து புரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதுதான் உண்மை. என் பிள்ளை, அம்மா சொன்னது போல நாளைய விடியல் சிவராத்திரியினுடைய விடியல்தான். நாளைய விடியல் உன் வாழ்க்கையில் பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உனக்கு கொடுக்கக்கூடிய விடியல்தான். உன்னை தொடரும் எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். நடப்பதை எல்லாமும் உணர்ந்து கொண்டு நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ எதையுமே கவனமாக உணர வேண்டும் என்பதனை புரிந்து கொள். இத்தனை காலம் இந்த வராகியானவள் உன்னை தொடர்ந்து நின்று உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ முழுக்க முழுக்க தெளிவாக பெற்றுக்கொள்ள தயாராகிவிடு. எது நடந்தாலும் சரி, இவை அத்தனையும் உனக்கு நல்லதொரு திருப்பத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். இனிமேலும் எதையும் விட்டுவிடாமல் என் பிள்ளை நீ மனநிறைவோடு வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொள். சந்தோஷத்தை நாம் தெளிவுபடுத்தி கொடுக்க எண்ணுகின்றோம். சந்தோஷம் என்பது எங்கே என்று நாம் தேடி தேடி அலைகின்றோம். ஆனால் இவையெல்லாமும் ஒன்று சேர்ந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் பல ஆச்சரியங்களை எடுத்துச் சொல்ல வருகிறது என்றால் இதை எந்த காலத்திலும் என் பிள்ளை நீ நினைத்து வருந்தக்கூடாது. உனக்காகவே நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும். உனக்காகத்தான் இந்த வராகி உன்னை தொடர்கிறாள் என்பதனை எப்பொழுதும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதிர்ஷ்டம் என்பது எங்கே என்று என் பிள்ளை நீ தேடி தேடி அலைந்தாய். ஆனால் அத்தனையும் உன் வாழ்க்கையில் ஏற்கனவே உன்னை தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டாய். எதற்கெடுத்தாலும் கண்ணீர் வடிப்பது நியாயம் கிடையாதல்லவா? எதற்கெடுத்தாலும் மனம் வருந்தி கொண்டிருப்பதும் நியாயம் கிடையாது. உன் வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது என்பதனை புரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். உன் வாழ்க்கையில் நாளைய விடியலில் உனக்கு நடத்தக்கூடிய அதிசயத்தையும் நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். அப்படி என்ன நடக்கப் போகிறது, யார் வரப்போகிறார்கள் என்று நீ யோசிக்கும் போது வராகி அதற்கான தீர்வையும் உனக்கு சொல்லிவிடுகின்றேன். என் குழந்தையே, நாளைய விடியலில் உன்னை தேடி வரக்கூடிய ஒரு பெண் யார் தெரியுமா? என் குழந்தையே, பொதுவாகவே உன்னுடைய வாழ்க்கையில் நாம் சொல்வது போல சிவன் இல்லாமல் சக்தி இல்லை, சக்தி இல்லாமல் சிவன் இல்லை என்று சொல்வது. நீ சிவராத்திரியில் சிவபெருமானை மனதார நினைக்கும் பொழுது அந்த நேரம் பார்வதி தாயானவளினுடைய அருளாசிகளால் உனக்கு நல்லது நடக்கும். தேவியின் அம்சமாக அத்தனை பெண் தெய்வங்களும் இங்கு இருக்கிறார்கள். நீ எந்த தெய்வத்தை மனதார வணங்குகிறாயோ, தேவியின் ரூபமாக நினைத்து நீ யாரை வணங்குகிறாயோ, நிச்சயமாக அவர்களிடத்திலிருந்து நாளை உனக்கு மிகப்பெரிய நல்லது நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இவர்களிடமிருந்து உனக்கான தீர்வுகள் கிடைக்கப் போகிறது என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வாழ்க்கையில் உனக்கான எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லும் இந்த நேரம், என் பிள்ளை, நீ எதையுமே விட்டுவிடக்கூடாது. எந்த நேரமும் நமக்கான நேரம் என்பதனை புரிந்து கொண்டு நாளைய சிவராத்திரியின் விடியலில் தேவியானவளையும் மனதார நினைத்து வழிபடு. நிச்சயமாக உனக்கு இவளின் அருளாசிகளோடு மிகப்பெரிய நன்மைகளும் நடக்கும். அவளினுடைய கணவனை நாம் வழிபடும் நேரம் அவளும் மனம் குளிர்ந்து நமக்கு நல்ல ஆசிகளை வழங்குவாள் என்பதனை நாம் மறக்கக்கூடாது.
என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.